அதே நேரத்தில் இந்த 11ஆம் இடம் என்பது வேற என்னெல்லாம் பலன்களை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீய நண்பர்களை விடுத்து நல்ல நண்பர்களை உங்களுக்கு தரும். நல்ல நண்பர்கள். ஸோ இந்த நம்ம வாழ்க்கையில் நம்மை முடிவு செய்வது யார்? நண்பன் யார் என்று கூறு, நீ யார் என்று கூறுகிறேன்னா. அந்த மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 11ஆம் இடம் என்பது நல்ல நண்பர்கள். அந்த நண்பர்களை குரு பகவான் பார்த்து நல்ல நண்பர்களாக மாற்றித்திருக்கிறார். அதே நேரத்தில் அதே குரு பகவான் உங்களுக்கு ராசியவே பார்க்கிறார். மகர ராசிக்காரர்களுக்கு உடம்பை பார்க்குறார். வாழ்க்கையில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களை போல தான் மகர ராசிக்காரர்களுக்கும் ஹெல்த்தையே பார்த்துடுறார். ஹெல்த்தை பார்க்கும்போது ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறது. ஹெல்த்தில் பெரிய முன்னேற்றங்கள் எல்லாம் உண்டாகிறது. மிக ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை என்பது திரும்புகிறது. நோய்கள்லேருந்து விடுதலை என்பது ஏற்படுகிறது. இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடமாகப்பட்ட சனி, அது அங்கே தான் வக்கரமாக இருக்கார் 3ஆம் இடத்துல, இதில் மீனத்தில். அந்த சனியை குரு பகவான் பார்க்கிறார். குரு பகவான் சனியை பார்த்து வக்கர சனி மங்கள சனியாக மாறிவிட்டது.